ஆண்டி, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க? எல்லாம் ஆதியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மித்ரா. என்ன ஆண்டி சொல்றீங்க? திடீர்னு ஆதி பத்தி என்ன யோசிக்கிறீங்க? நேத்து நடந்ததை கவனிச்சல்ல? அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணி ஆதி அவங்க அம்மாவையே எதிர்த்து பேசியிருக்கான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மித்ரா. அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் கண்ணை மூடிக்கிட்டு பொறுமையா கேட்டுக்கிற ஆதி நேத்து முதல் தடவையா அவங்க அம்மா கிட்ட நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமான்னு சொன்னா பாரு. அத கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்தது மித்ரா. முதல்ல உன்ன அடிச்சான், அதுக்கப்புறம் சித்தின்னு கூட பார்க்காம அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன கை நீட்டி அடிச்சான். அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போ அவங்க அம்மாவையே எதிர்த்து பேசுறதுக்கு தயாராயிட்டான். அத்தை, ஆதி மாமா உங்களை அடிச்சது மித்ராக்காவை அடிச்சதெல்லாம் விட்டு தள்ளுங்க அத்தை. பார்வதிக்காக ஆதி மாமா பெரியத்தையே எதிர்க்க துணிஞ்சிட்டாருன்னா அப்ப பார்வதி கிட்ட லவ்வையும் தாண்டி ஆதி மாமாக்கு வேற எதுவும் இருக்கும்ல அத்தை? ஆமா, இவ பெரிய விஞ்ஞானி அப்படியே கண்டுபிடிச்சு சொல்ல வந்துட்டான். தின்னி முட்டை. இங்க பாரு உமா, பயங்கர வெறுப்புல இருக்கேன். மேல மேல வெறுப்பேத்துற மாதிரி பேசுன போய் ஓரமா நில்லு. இல்ல வழக்கம் போல போய் ஏதாவது திரு தொலை. உயிரை வாங்காத. சரிங்க அத்தை, நான் பார்வதி கிட்ட ஜூஸ் கேட்டிருந்தேன், அதை போய் நான் குடிச்சிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம், ரெண்டா குடிச்சிடலாம். பார்வதி, சொல்லுங்க மாமா. நான் கேட்ட ஜூஸ் ரெடியா? ரெடியா இருக்கு. இவன் என்ன மெட்டிய கையில போட்டிருக்கா? ஒன்னும் புரியலையே. எதுக்காக கையில மெட்டி போட்டிருக்கா? அத்துக்கிட்ட சொல்லலாமா? உமாமா, என்ன யோசிக்கிறீங்க? இந்தாங்க ஜூஸ். தேங்க்ஸ் பார்வதி. அத்தை 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 அத்தை. என்னடி ஜூஸ் நல்லா இல்லையா? நீதான் எப்படி இருந்தாலும் குடிப்பிய குடி. அது அத்தை, கால் விரல்ல போட வேண்டிய மெட்டிய அந்த பார்வதி கை விரல்ல போட்டிருக்கா அத்தை. என்னடி லூசு மாதிரி உளர்ற? ஐயோ அத்தை, நான் ஒன்னும் உளறல. பார்வதி கை விரல்ல மெட்டி போட்டிருக்கிறத நான் ரெண்டு கண்ணாலையும் பாத்துட்டு வந்ததா உங்ககிட்ட சொல்றேன். கல்யாணமான பொண்ணுங்க சம்பிரதாயத்துக்காக கால்ல மெட்டி போட்டுக்குவாங்க. இவ எதுக்கு கையில மெட்டி போட்டுட்டு சுத்துறா? ஏய் எருமை, அவ கையில மெட்டி தான் போட்டிருக்காளன்னு ஒழுங்கா பாத்தியா நீ? பார்த்தேன் அத்தை. அன்னைக்கும் இதே மாதிரிதான் அவ நெத்தி வகுட்டுல குங்குமம் வச்சிருக்கான்னு சொன்னேன். உன் பேச்ச நம்பி நானும் அவளை வர சொல்லி பார்த்தேன். அப்படி எதுவுமே இல்லையே. மறுபடியும் இப்ப வந்து அவ கையில மெட்டி போட்டிருக்கா, குட்டி போட்டிருக்கான்னு சொன்ன படி. அப்படி எதுவும் இன்னைக்கு நடக்காது அத்தை. ஆண்டி, உமாதான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாளே, அவளை வர சொல்லிதான் பாப்போமே. சரி, நீ சொல்றதுக்காக வர சொல்றேன். நீ போய் அவளை எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி கொண்டு வர சொல்லு. சரிங்க அத்தை. கையில மெட்டி போட்டு சுத்துறா. வரட்டும். மெட்டியா போட்டிருக்க பாடி. பார்வதி, சொல்லுங்க மாமா. அத்தைக்கும் மித்ராக்காக்கும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? சரிங்கம்மா, கொண்டு வரேன். சரி பார்வதி. குட் மார்னிங் கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மித்ரா. குட் மார்னிங்.
பார்வதி, சொல்லுங்கம்மா. அது என்ன கைவிரல்ல? பார்த்தா மோதிர மாதிரி தெரியலையே, என்னது அது? விரல்ல என்ன பார்வதி? காமி பார்க்கலாம். மெட்டி போட்டுக்கிட்டா சுத்துற? கல்யாணமான பொண்ணுங்க கால் விரல்ல போட வேண்டிய மெட்டிய நீ எதுக்கு பார்வதி கை விரல்ல போட்டுக்கிட்டு இருக்க? இதே மாதிரி மெட்டியை தான் என் மூத்த மருமகளுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம கல்யாணத்தில் நான் உனக்கு மெட்டி போடவே இல்லைல்ல, அதான் உன்னோட பிறந்தநாள் பரிசா மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா மூத்த மருமகளுக்காக வாங்கி வச்சிருந்த மெட்டியை தான் மாமா எனக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்தாரா? பார்வதி, என்னது இது? அக்கா ஏதோ மூத்த மருமகளுக்கு வாங்கின மெட்டிங்கிறாங்க, கையில என்னன்னு கேக்குறாங்க. நீ எதுக்குமே பதில் சொல்லாம அப்படியே நிக்கிற? சொல்லு. என்ன பார்வதி இப்படி பேசாம நிக்கிற? நான் தான் வாங்கி கொடுத்து போட்டுக்க சொன்னேன்னு சொல்ல வேண்டியது தானே பார்வதி? பட்டம்மா, கால்ல போட்டுக்க வேண்டிய மெட்டிய எதுக்காக பார்வதிய கையில போட்டுக்க சொல்லிருக்க? அது ஒரு பிரார்த்தனைக்காக போட்டுக்க சொல்லிருக்கேம்மா. என்ன பிரார்த்தனை பட்டமா? அது பார்வதி கல்யாணம் தடங்களாயிட்டே இருக்குல்ல, அதனால எங்க ஊர் சித்தர் ஒருத்தர் கிட்ட பார்வதி விஷயத்த சொல்லி பரிகாரம் கேட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கால்ல போட வேண்டிய மெட்டிய கைவிரல்ல போட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்திக்கிட்டு வந்தா சீக்கிரம் கல்யாணம் கைகூடி வரும்னு சொன்னாருமா. கல்யாணத்தன்னைக்கு கைவிரல்ல இருக்கிற மெட்டிய கழட்டி புருஷன் கையால கால் விரல்ல போட்டுக்கணுமா. ஓ, கூடிய சீக்கிரம் பார்வதிக்கு அப்படி ஒரு நல்ல நாள் வரணும். புருஷன் கையால பார்வதி கால்ல மெட்டி போட்டுக்கணும். அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆதி. அக்கா, நீங்க நம்ம மூத்த மருமகளுக்காக ஒரு மெட்டி வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது கூட பார்வதி விரல்ல போட்டிருக்க மாதிரியே இருக்கும்னு. அதை நான் பார்க்கலாமாக்கா? ஓ, பார்க்கலாமே. உமா, அத்தை. என் ரூமுக்கு போ. அங்கே ஷெல்ஃப்ல என் ஜுவல் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வா. சரி. மாமா தான் அந்த மெட்டியை எனக்கு பரிசா கொடுத்துட்டாரே. இப்போ அந்த மெட்டி அங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடுமே. இப்போ என்ன பண்றது? அத்தை, இந்தாங்க அத்தை.
பார்வதி, உன் விரல காட்டு. ரெண்டு மெட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமாக்கா, ரெண்டு மெட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகே. வா பார்வதி, போலாம். வா. ஹாலில் யாரும் இல்லை, நம்மால் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறா. சில அம்புகளை விட்டு பார்க்கலாமா? என்னது, நான் பக்கத்தில் வந்து நிற்கிறேன், திரும்பி கூட பார்க்க மாட்றா. ஒருவேளை ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருக்கிறாளோ? ஐயோ, என்ன பார்வடா இது! இந்த லுக்கு ஒன்று போதும், கொல்றாளே. அது வந்து ஆதி மேல இருக்கானா? ஆதி சார் மாடியில இல்ல, வெளியில போயிருக்காங்க. இந்த நேரத்துல ஆதி எங்கேயும் போயிருக்க மாட்டான். கார்டன்ல பார்வதி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். வீட்ல யாரும் இல்ல, நம்மால் வேற தனியா இருக்கிறா. நாமளும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவோம். கடமையே கண்ணா இருக்கிறாளே, இவளை எப்படி காதல் வலையில விழ வைக்கிறது? எப்படி நம்ம காதலை சொல்லி புரிய வைக்கிறது? ட்ரை பண்ணி பார்ப்போம். சிந்து, என்ன சிந்து, ரொம்ப சின்சியரா டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நல்லா காமெடி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் ஆயிடுச்சே. ஓகே, ட்ரை பண்ணுவோம். என்னங்க, நீங்க லேட்டஸ்டா என்ன மூவி பாத்தீங்க? எனக்கு சினிமாவே பிடிக்காது, நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். நான் கூட படமெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இப்பெல்லாம் பாக்குற மாதிரியா படம் எடுக்கிறாங்க? நம்மால சினிமாவே பாக்குறது இல்லைன்னு சொல்றா. அதனால குணா படத்துல வர்ற டயலாக் சாங் எடுத்து விடுவோம். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விட முடியுமா? சாரி, எனக்கு ஒர்க் இருக்கு. ப்ளீஸ்ங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க டைப் பண்ணி அனுப்ப போற அந்த மெயில்ல தான் என் லைஃபே இருக்குதுங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். சின்னதா ஒரு லெட்டர் 1 பேஜுக்குள்ள தான் வரும். ப்ளீஸ்ங்க. சரி, சொல்லுங்க. சொல்றேங்க. மார்னிங் ஒரு 11 o'clock கால் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே, பை. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பார்வதி காணும்.
என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்ற, ஆனால் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். என்ன கேள்வி? கேளு. இது மூத்த மருமகளுக்காக அம்மா வாங்கி வச்சிருந்த மெட்டியா? ஆமா, இது மூத்த மருமகளுக்காக அம்மா வாங்கி வச்சிருந்த மெட்டி தான். சரி, நான் மெட்டி உன் காலில் தானே போட்டு விட்டேன், நீ ஏன் கையில் போட்டுட்டு இருக்க? நான் காலில் மெட்டி போட்டிருக்கிறத யாராவது பார்த்துட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கையில போட்டுட்டு இருக்கேன். சூப்பர். ஆமா, இந்த மெட்டியை அம்மா மூத்த மருமகளுக்காக வாங்கினதுன்னு நீங்க ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நீ பயப்படுவ, அதான் நான் சொல்ல. ஆனா உமாமா நகைப்பெட்டி எடுத்துட்டு வந்து காட்டும்போது இதே மாதிரி மெட்டி இருந்துச்சே. அம்மா வாங்கிட்டு வந்து வச்சிருக்க மெட்டியை உனக்கு பரிசா கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு மெட்டியை வாங்கிட்டு வந்து அந்த பாக்ஸில் வச்சுட்டேன். அம்மா வாங்கிட்டு வந்த மெட்டியை உனக்கு பரிசா கொடுத்துட்டேன். நீங்க சரியான ஆளுதான். இதுக்காக தான் நீ டல்லா இருந்தியா? அம்மா மூத்த மருமகளுக்காக வாங்கி வச்சிருந்த மெட்டி சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்துருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படும்.